இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு யூடியூபோட பாலிசி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் மந்த்துக்குண்டான அப்டேட் தான் இது. என்னன்னா யூடியூப் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றதுல ஒரு சில பாலிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெய்லி கிரியேட் பண்ற பிளேலிஸ்ட்டோட லிமிட் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்ததுன்னா, நம்ம வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ல இருந்துட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலோட ஹிஸ்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்ம ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளோட சேனலோட ஹிஸ்டரி வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து புதுசா சேனல் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் பிளேலிஸ்ட் வந்து ரெகுலரா நம்ம டெய்லி லிமிட்ஸ் கிராஸ் பண்ணும்போது அது வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து சேனல் ஹிஸ்டரி வந்து தேவையான அளவு கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர் எலிஜிபிலிட்டில வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பிளேலிஸ்ட் இல்லைன்னா பிளேலிஸ்ட் வந்து நிறையா வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு எந்த வெரிஃபிகேஷனுமே கிடையாது. இது வந்து முன்னாடி இருந்தது. அதாவது ஆகஸ்ட் 2024 நம்ம சேனல் வந்து என்ன ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதுக்கு வந்துட்டு நார்மலா ஸ்டுடியோ டேஷ்போர்டில் போயிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம்னா சேனல்ல இந்த மாதிரியா வரும். எந்த ஃபியூச்சர் நம்மளுக்கு எனேபிள் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். பப்ளிக் பிளேலிஸ்ட் கிரியேஷன்ல வந்துட்டு இந்த அப்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மேபி வர நியூ சேனல்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கூட எக்ஸிஸ்டிங் சேனல்ஸ்க்கு கூட இந்த இது வந்துட்டு மல்டிபிள் பிளேலிஸ்ட் வந்துட்டு டெய்லி கிரியேட் பண்ணும்போது இல்லை அது எக்ஸிட் ஆகும்போது இது வந்து அப்ளிகபிள் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.